வணக்கம் மக்களே. அளவியல் 2Dல உள்ள வட்டம் தொடர்பான கணக்குகள் தான் பார்க்க போறோம். நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோங்க. அதுல ஒரு 2 கணக்குகளை இன்னமும் கூட கொஞ்சம் ஈஸியா பண்ணலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. சரி, வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். வீடியோக்குள்ள போயிடலாமா? எந்த மாதிரி கணக்குகள் கேட்பாங்க அப்படின்னா, வட்டம் கொடுத்துருவாங்க. வட்டம் கொடுத்துட்டு வட்டத்தோட சுற்றளவை கொடுத்துட்டு பரப்பளவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா பரப்பளவு கொடுத்துட்டு சுற்றளவு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி தொடர்பு படுத்தி சுற்றளவையும் பரப்பளவையும் தொடர்பு படுத்தி கணக்குகள் வந்துட்டாலே ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னது அப்படின்னா a = c²/4π. அதாவது a அப்படிங்கிறது ஏரியா பரப்பளவு, c அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு. சரிங்களா? சுற்றளவு கொடுத்தாலும் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம், பரப்பளவு கொடுத்தாலும் சுற்றளவு கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஒரு ஃபார்முலா வச்சு. சரி, எப்படின்னு பாத்துடலாமா? சரி, the circumference of a circular park is 264 meter. Find the area of the park. வட்ட வடிவ பூங்காவின் சுற்றளவு 264 மீட்டர். பூங்காவின் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. 2016 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. என்ன கொடுத்துட்டாங்க? சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க. 264 மீட்டரா. பூங்காவோட பரப்பளவு ஏரியாவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோமா? ஏரியாவை கண்டுபிடிக்கணும். சரி, ஏன் போட்டுக்கோங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? 264. ஸ்கொயர் போடணும் இல்லையா ஃபார்முலா இருக்கிறதுனால. சரி, பை 4 பை. பைக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? 22/7 போட்டுக்கலாமா? சரி, இருக்கட்டும். பையோட மதிப்பு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க. சரி, இருக்கட்டும். அப்போ 264 ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம்? 264 × 264 எழுதிக்கலாமா? சரி, இருக்கட்டும். பை 4 அப்படி போட்டுக்கோங்க. இந்த 22/7 மேல கொண்டு போமா? அதாவது மேல கொண்டு போவேல எப்படி ஆகும் அப்படின்னா தலைகீழாக மாறும். 7/22 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். சரி, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்போ இதை கேன்சல் பண்ணுவோமா? 2 2 2 2 2 மூவி 2 6 இரி 2 4. சரி, 4 4 6 24, மிச்சம் 2 இருக்கும். 6 24. சரி, 11 11 6 11 26. சரி, அப்போ 6 × 7 42, 42 × 132 5544 மீட்டர் ஸ்கொயர். ஏன்? ஏரியா பரப்பளவு கேட்டிருக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதாவது பரப்பளவு கேட்டா மீட்டர் இருந்துச்சுன்னா மீட்டர் ஸ்கொயர் ஆகும், சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகும். சரி, ஒருவேளை கன அளவு கேட்டாங்க அப்படின்னா மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல வந்துச்சுன்னா கடைசி ஆன்சர் வந்ததுக்கு அப்புறமா மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். சரிங்களா? பரப்பளவுனா ஸ்கொயர், கன அளவுனா கியூப். சரிங்களா? அவ்வளவுதான். ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சரிங்களாங்க? அடுத்த கணக்கு போயிடலாமா? நேத்து போட்டிருந்த வீடியோல உள்ள கணக்கும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னன்னு கொடுத்திருக்காங்க? The area of a circle is 154 square centimeter. What is the circumference of a circle? அதாவது வட்டத்தின் பரப்பு 154 சதுர சென்டிமீட்டர் எனில் வட்டத்தின் சுற்று வட்டத்தின் அளவு என்ன? சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப முக்கியமான கேள்வி. 2019 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. என்னங்க கொடுத்திருக்காங்க? வட்டத்தோட பரப்பளவு ஏரியா கொடுத்துட்டாங்க. ஏரியா என்னதான்? 154 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சதுர சென்டிமீட்டர்னாலும் ஒண்ணுதான், சென்டிமீட்டர் ஸ்கொயர்னாலும் ஒண்ணுதான். சரிங்களா? சரி, இருக்கட்டும். என்ன கேட்டிருக்காங்க? வட்டத்தோட சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபார்முலா இருக்கவே இருக்கு. ஃபார்முலா என்னது? a = c²/4π. சரி, அப்போ a கொடுத்துட்டாங்க. a என்னது? 154 = c²/4π. சரி, 4 பையை மட்டும் இடது பக்கம் கொண்டு வந்துருவோம். அப்போ 154 × 4π அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பையோட மதிப்பு என்னதுங்க? 4 பைன்னு இருக்கும். பையோட மதிப்பு 22/7. சரி, இருக்கட்டும். = c². சரி, இப்ப கேன்சல் பண்ணிடுவோமா? 7 7 2 7 17, சாரிங்க 14, மிச்சம் ஒரு 1 இருக்கும். திரும்ப 2 7 14. அப்போ 2 22 இருக்கு. சரிங்களா? 2 22 இருக்கு. 2 22 எப்படி எழுதிக்கலாம்? 22 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். சரிங்களா? இன்ட்டு 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. 4 எப்படி எழுதிக்கலாம்? 2 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னதுன்னா m to the whole power a into n to the whole power a இருந்துச்சு அப்படின்னா m into n to the whole power a அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம் இல்லையா? இந்த ஃபார்முலா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதாவது 22 × 2க்கு காமனாக பவரை போட்டுக்கலாம். பவர்ல இருக்கக்கூடிய 2 போட்டுக்கலாம். அதுதான் இதற்கான அர்த்தம். சரி, c² = 22 × 2 to the whole square அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ரெண்டு பக்கம் ஸ்கொயரை கேன்சல் பண்ணும். அப்ப ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணுமா? ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ c = 22 × 2 இருக்கும். 22 × 2 44 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி தான் சரியான விடை.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.